அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. மோசடிகளுக்கு வழிவகை செய்யும் பேராசைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டது என்று தொடங்கும் 102வது அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்களிடம் நான் சென்றேன். அப்போது அவர்கள், ஆதமின் மகன், அதாவது மனிதன், எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான். மனிதனே, நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 701 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்வர் இப்னு மக்ரமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து ஒரு முறை இப்படி அறிவுறுத்தினார்கள், உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு அவர்கள், அதாவது முன்னே வாழ்ந்த மக்கள், அதற்காக வேண்டி போட்டியிட்டதைப் போல் நீங்களும் போட்டியிட அவர்களை அது அழித்து விட்டதைப் போல் உங்களையும் அது அழித்து விடுமோ என்றே நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3158 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் அபிவிருத்தி செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முஸ்னது என்ற நூலிலே 20279 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்த பொருட்களையெல்லாம் வாங்குகின்ற, அதேபோல் தகுதிக்கும் தேவைக்கும் மீறி வாங்கி குவிக்கக்கூடிய இது மாதிரி உண்டான பண்பாடு சில மக்களிடையே தற்போது பெருகி வருகிறது. இதன் மூலமாக நடைபெற்ற குற்றங்களை நாம் ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது நம் இந்திய தேசத்திலே மாத்திரம் கடந்த ஓராண்டில் மாத்திரம் 1,00,000க்கும் மேலான இணையதள மோசடி புகார்கள் பதிவாகி உள்ளன என்று அந்த புள்ளி விவரம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கின்ற போது, பிறரை பார்த்து ஒன்றின் பின் ஒன்றாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருப்பது, பெரியவர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்று குடும்ப தலைவிகள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட்ட எல்லா மக்களிடத்திலேயுமே இது மாதிரி உண்டான இணையதள விற்பனை அல்லது இணையதளத்தின் மூலமாக பொருட்களை வாங்குவது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல நபர்களுக்கு இந்த இணையதளத்தினுடைய வியாபாரத்தின் மூலமாக ஏற்பட்ட மோசடிகளையும் இந்த இடத்திலே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் வாங்குவது வரைக்கும் சரியாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்மால் வாங்கப்பட்ட இணையதள வியாபாரங்கள் எல்லாமே அது சரியாக நடந்திருக்கிறது, நமக்கு எந்த வகையிலேயுமே மோசடி இல்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் பலரும் இந்த மோசடியிலே சிக்கி தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துள்ளார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை வாங்குவதில் எந்த தவறும் இல்லை, அது நமக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். அதே வேளையிலே பேராசையின் விளைவாக மற்றவர்களை பார்த்து நாமும் நம்முடைய தேவையில்லை என்றாலும் அந்த பொருட்களை வாங்க முற்படுவது என்பது
பல வகையிலே நம்மை சிரமத்திற்குள் ஆளாக்கிவிடும் என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாமல்ல அல்லாஹு தாலா இணையதள மோசடிகளிலே இருந்து நம்மையும் நம் சமுதாய மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.